பிரதோஷம் அப்படிங்கிறது இன்னைக்கு இப்போ அந்த சனி பிரதோஷம் வருது. இந்த மாதிரி தாங்க எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க. பிரதோஷம் அப்படிங்கிறது டெய்லியுமே தினமும் வரக்கூடிய 4:30 மணிலேருந்து 6 மணிக்கும் 6 மணி வரைக்கும் இருக்கிற நேரம் வந்து பிரதோஷ நேரம். பிரதோஷ நேரம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சிவனுக்குள்ளார இந்த உலக இயக்கங்கள் அனைத்தும் அடக்கம் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அதுக்கு நிறைய புராண கதைகள்லாம் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம அதில் உண்மையாக பின்பற்ற வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறது அந்த 4:30 to 6 அப்படிங்கிற காலகட்டம் நம்ம தியானம் பண்ணுறதுக்கும் யோகம் பண்ணுறதுக்கும் உண்டான ஒரு சிறந்த நேரம். அதாவது அதனுடைய அர்த்தம், பிரதோஷ நேரத்துக்குள்ள சிவனுக்குள்ளார அனைத்தும் அடக்கம். அப்போ இந்த சிவன் அப்படிங்கிறது ஒரு ஆத்மாவோட ஜீவனில் கலந்துருக்கிற ஒரு விஷயம். இப்போ இதை நம்ம அங்கே போகணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, குண்டலினி சக்தியை மேலெழும்ப தான் நம்ம அந்த சிவத்தன்மையை அடைய முடியும். அப்போ இந்த நந்தி வழிபாடு பிரதோஷத்தன்னைக்கு நந்திக்கு இந்த பாலபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இந்த மாதிரி ஒரு 16 அபிஷேகம் பண்ணுறாங்க. இப்போ இந்த அபிஷேகத்தின் மூலியமா அவங்க இந்த 108 பிரதோஷம் பார்த்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா நமக்கு சிவகதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 108 பிரதோஷம் அப்படிங்கிறது அவங்க போயிட்டு ஆலயத்தில் இருக்கிற நந்திகளுக்கும் நந்தியம்பெருமானுக்கும் சிவனுக்கும் பாலபிஷேகம் பண்ணுறாங்க. இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் அவங்க படிக்கக்கூடிய பாராயணங்கள், சிவபுராணம் அல்லது நடராஜ பத்து, இந்த நந்தியம்பெருமான் போட்டு இந்த மாதிரியான விஷயங்களை மூச்சு விடாமல் படிப்பாங்க. அப்போ இந்த மூச்சு விடாமல் படிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அந்த குண்டலினி சக்தி அந்த நேரத்தில் இயங்குறதுக்கு தன்மை அப்படிங்கிறதுனால இது ஆட்டோமேட்டிக்காக மேலெழும்ப ஆரம்பிக்கும். நம்ம அங்கே போயிட்டு இப்போ நம்ம ஆலயத்தில் அந்த பிரதோஷ வழிபாடு நடந்துட்டு இருக்கு. இங்கே பெண்கள் தான் அந்த வழிபாடு செஞ்சிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நம்மளுடைய தமிழ் மரபுப்படி சம்பிரதாயப்படி பெண்கள் தனியாக போய் யோகம், தியானம், தவம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்க தேவையில்லை. இவங்க தன் இல்லத்தை பராமரிக்கிறதுல அவங்க அன்றாட செய்யக்கூடிய அலுவல்கள், அவங்க செய்யக்கூடிய வேலைகள்லையே அவங்களுக்கு உண்டான யோக பயிற்சி, தியான பயிற்சி இது எல்லாமே இருக்கு. அந்த மாடு பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அது வீட்டில் அந்த பசுமாடு அவங்க அந்த மூக்கணாங்கயிறு இப்படி விட்டு இப்படி பிடிச்சிட்டு வருவாங்க. இது முத்திரை. இவங்க தனியாக போய் அது பயிற்சி எடுக்கணுங்கிறது கிடையாது. அந்த மாதிரி அந்த பிரதோஷ நேரத்தில் இவங்க பெண்களா அந்த வழிபாடு செய்யும் பொழுது, அங்கே அந்த சங்கு ஊத்துறது, அந்த பாராயணங்கள் படிக்கும் பொழுது இவங்களுடைய மனசு ஒருநிலைப்பட்டு ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அந்த குண்டலினி சக்தி ஆகப்பட்டது மேல் எழும்பும். அதனால தான் நம்மளுடைய ஆலயத்தில் பெண்களை நீங்கள் அந்த பிரதோஷ வழிபாடு நடத்துங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். அதை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இந்த பிரதோஷ நேரத்தில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் அந்த யோக பயிற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த நந்தி வழிபாடுங்கிறதுக்கு உண்டான விரிவாக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நந்தி. இந்த தீ அப்படிங்கிறது நம்மளுடைய குண்டலினி அது நெருப்பு, அந்த தீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தீய வழிபட அதாவது சக்கரங்களுக்கு மேல கொண்டு போக அது அந்த சிவகதி அடையும். இதுதான் அந்த பிரதோஷ வழிபாடினுடைய மகிமை. இதுக்கு உண்டான முறையான நேரம் சரியா 4:30 மணிக்கு ஆரம்பிச்சு அந்த 6 மணிக்கு அதை முடிக்கணும். அது ஆலய வழிபாடா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய யோக பயிற்சி, தியான பயிற்சியா இருந்தாலும் சரி, இதை அந்த நேரத்துல நீங்க கரெக்டா முடிச்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லபடியா வரும்.